ப்ரோ, உங்களுக்கு கசகசன்னு வேர்க்குதுன்னு வச்சுக்கிருவோம். அப்போ நீங்கள் பேசும்போது எப்படி பேசுவீங்க? ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. எரிஞ்சு விழுவீங்க. ரொம்ப அன்னாயிங், இரிட்டேட்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. வள்ளு வள்ளுன்னு விழுவீங்க. அதுதான் எதார்த்தம். ஆனா பாருங்க, இந்த மாற்றத்திற்கான நாம் தமிழர் கட்சி மாநாடு நடந்தது இல்லையா? அதில சீமான் பேசுறாரு. மணிக்கணக்கில பேசுறாரு. லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி பேசுறாப்புல. அவர் பேச்சுல கடைசி வரைக்குமே எந்த தொய்வும் இல்ல. ஆ அதில சோர்வும் வெளிப்படல. எனர்ஜியும் குறையவே இல்ல. அவ்வளவு ஆர்வத்தோட கடைசி வரைக்கும் பேசுறாரு. ஆனா, அவர் சட்டைய பார்த்தீங்களா? தொப்பு தொப்பலா நனைஞ்சு போயிருந்துச்சு. வேர்வை. வேர்வையில குளிச்சாலும் கூட, ஒரு தலைவன் எப்படி மக்களோடு இணைஞ்சு இருக்கும்போது, மக்களோடு சேர்ந்து சிந்திக்கும்போது, மக்களை சிந்திக்க வைக்க சிந்திக்கும்போது, அப்படியே பேச்சுல, சிந்தனையில இம்மர்ஸ் ஆகுறாரு. மூழ்கி போய் பேசுறாரு. அதுல உடம்பெல்லாம் வேர்த்து ஒழுகுது. இந்த வீடியோவ பார்க்குற நீங்க, எந்த கட்சியை சேர்ந்தவங்களாவும் இருங்க. உங்க தலைவர்கள்ல யாராவது இந்த மாதிரி வேர்க்க விறுவிறுக்க, உணர்ச்சி கொஞ்சம் கூட குறையாம, கருத்தாழம் கொஞ்சம் கூட குறையாம பேசுறத நீங்க பார்த்துருக்கிறீங்களா? உங்க தலைவர்கள்ன்னு அதாவது ஒரு அப்ஜெக்டிவா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க அப்படி பார்த்திருக்க முடியாது. எந்த தலைவரும் அப்படி இல்ல. நடிப்புல கூட 1 பவுன் தங்க காசு நீங்க குடுத்தா, அதுக்கு ஈக்குவலா ஒரு துளி வியர்வை சிந்தி நடிக்கிறதுக்கு தயார். அப்படின்றது தான் அந்த கணக்க தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஜென்சி தலைமுறையினர் கொண்டாடுறதா சொல்லப்படக்கூடிய தலைவர்கள, இளம் தலைவர்கள், புதிய தலைவர்கள எடுத்துக்கிட்டா கூட, அவங்கலாம் உடம்புல அந்த வேர்வை வர்றதுக்கு முன்னாடி 3 நிமிஷம், 5 நிமிஷத்துல பேச்ச முடிச்சுட்டு, டக்குன்னு ஏசி கார்ல போய் உட்காந்துடுறாங்க. இதத்தான் நம்ம பார்த்துருக்குறோம். உண்ணாவிரதம் இருக்கையில கூட நீங்க ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் உண்ணாவிரதத்துக்கு கூட பீச் காத்து அவ்வளவு ஜிலு ஜிலுன்னு இருந்தாலும், தலைமாட்டுல ஒரு ஏர் கூலர், கால் மாட்டுல ஒரு ஏர் கூலர் வச்சு கம்ஃபர்டபுளா உண்ணாவிரதம் இருந்த காட்சிகள தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படிப்பட்ட சொகுசான அரசியல்வாதிகள் மத்தியில தான் சீமான் மாதிரியான தலைவர்களுடைய வியர்வை சிந்துவதற்கு தயங்காத தலைவர்களுடைய தனித்துவத்தை நாம புரிஞ்சுக்க முடியுது.